ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் November 9, 2025. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். கசகசன எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்து உங்களுக்கு கஷ்டமாக்க வரும்போது ஓகேவா? அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஎன்ஏ கட்டமைப்பை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் காகமானார். அவரது பெயர் என்ன? ஜேம்ஸ் டி வாட்சன். The co-discoverer of the DNA structure has passed away. What was his name? James D. Watson. டிஎன்ஏயோட அப்ரிவேஷன் தெரியுங்க. டியோஸ்ரீபியோநியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏயோட அப்ரிவேஷன். எஸ்எஸ் இன்னோவேஷனல் அறிமுகப்படுத்திய உலகின் முதல் கையடக்க ரோபோ தொகை அறுவை சிகிச்சை அமைப்பின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் ரோபோட்டிக் டெலி சர்ஜரி சிஸ்டம் லான்ச்டு பை எஸ்எஸ் இன்னோவேஷன்? மந்த்ர ஆசனா. நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது? கவுஹாத்தி. வேர் வாஸ் த 93rd anniversary celebration of Indian Air Force held? கவுஹாத்தி. நோட் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? பைம்ஸ்டிக் இந்திய கடல்சார் ஆராய்ச்சி வலையமைப்பின் முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மாநாடு எங்கு நடைபெற்றது? கொச்சி. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் biannual conference of the BIMSTEC India Marine Research Network held? கொச்சி. இந்தியாவின் 91வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ராகுல் விஎஸ். Who became the India's first 91 chess கிராண்ட் மாஸ்டர்? ராகுல் விஎஸ். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாரு? விஸ்வநாதன் ஆனந்த். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு நியூஸ், ஃபர்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஜய் லக்ஷ்மி. புற்றுநோய் சிகிச்சைக்காக நெக்ஸ்கேர் 19 என்ற புதிய தொழில்நுட்பத்தை எந்த நிறுவனம் உருவாக்கியது? ஐஐடி மும்பை. Which institute has developed a new technology Nexcar 19 for cancer treatment? ஐஐடி மும்பை. நோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? 2025 நவம்பரில் உலகளாவிய பசுமை ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது? இந்தியா. Which country will host the Global Green Hydrogen Summit in November 2025? இந்தியா. நோட் பண்ணிட்டீங்க. கடைசி கொஸ்டின் பார்ப்போமா? ஐநாவின் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டு அதிக உமிழ்வு எங்கு நிகழ்ந்தது? இந்தியா. அக்கார்டிங் த யுஎன்எஸ் குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ரிப்போர்ட், வேர் டிட் த ஹையஸ்ட் எமிஷன் அக்கர் இன் 2024? இந்தியா. டோட்டல் எமிஷன்ல சைனா ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்தியா தேர்ட் இருக்கு. இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் நினைவுத்திறன் 10 out of 10. ஓகே. கொஸ்டின் என்னன்னா, இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு விழா எங்கே நடைபெற்றது? இதான் கொஸ்டின். ஓகே. இவ்வளோ தான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம். பை பாய்.